அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இந்த போர்கள்லாம் அவர் தான் வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செய்திகளை அவருடைய ஆதரவாளரும் சரி அவரும் சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரம்ப் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அமெரிக்காவில் நடந்தக்கூடிய ஜனாதிபதி தேர்தல்லையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆணாதிக்கவாதியாகவும் ஒரு இனவெறியாகவும் பேசியவர் தான் இந்த ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை ஒட்டி அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், அங்குள்ள உள்நாட்டு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. அப்போ இந்த போராட்டம் உலகமுள்ள ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதை ஒடுக்கணும், இப்படி ஒரு போராட்டத்தை அமெரிக்காவில் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை வந்து தடை பண்ணுறாரு. பல்கலைக்கழகத்துக்கு நிறைய நிபந்தனை விதிக்கிறாரு. அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கிட மாட்டேங்கி, ஏற்றுக்கணும்னு சொல்லவும் அந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை நிப்பாட்டி பல நெருக்கடிகளை அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. அப்போ ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு ஆயுத உதவியாக இருக்கட்டும், நீங்கள் உலகமுள்ள ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் அமெரிக்கா இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி பல போர்களுக்கு பின்னணி காரணமாக இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். இந்த உலகத்தவே வந்து ஒரு வல்லரசு நாடாக, ஒட்டுமொத்த உலகமே நாம தான் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டது தான் அமெரிக்கா. நீங்கள் சீனா வளர்ந்துடக்கூடாது, ரஷ்யா வளர்ந்துடக்கூடாது, நீ சீனா ஓரங்கட்டுறதுக்கு வர்த்தக போரை நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு போர் மூலிமா வந்து ஒரு அமைதியே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் காலங்காலமாக அமெரிக்கனோட வரலாறாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ட்ரம்ப் செயல்கூடிய செயல்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அமைதியே இல்லாமல் ஆக்கிட்டு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? வேணும்னா அமைதி இன்மை அப்படின்றக்கான நோபல் பரிசு வேணால் அவர் கொடுக்கலாம்.